ஹாய், பிரைஸ் தி லார்ட் எல்லாருக்கும். இன்றைய வேத வசனம், அல்லேலூயா, கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், பரிசுத்தவான்களின் சபையிலே அவருடைய துதி விளங்குவதாக. அவர்கள் வாயில் கர்த்தரை உயர்த்தும் துதியும் அவர்கள் கையில் இருபுறமும் கருக்குள்ள பட்டயமும் இருக்கும். சங்கீதம் 149 1-8 வசனங்கள். இந்த வேத வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு உங்களுக்கே தெரியும். இந்த பரிசுத்த ஓய்வு நாளில் நீங்கள் தேவனை துதிக்கும் புதுப்பாட்டு உங்கள் வாயில் இருக்கணும். அது மாத்திரமல்ல, பரிசுத்தவான்கள் சபையிலே அவருடைய துதி இருக்குமா, அப்போ நம்ம அவரை தேடும் பொழுது நம்மளுடைய வாயில் அவரை உயர்த்தும் துதியை தேவன் தருவார். அது மாத்திரமல்ல, அவர்கள் கையில், அவர்கள்னா யாருங்க? பரிசுத்தவான்களுடைய கையில், தேவனை ஆராதிக்கிறவர்களுடைய கையில், அவர் துதிக்கிறவருடைய கையில் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் இருக்குமா. இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் அப்படின்னு இந்த இடத்துல ஏன் சொல்லப்பட்டிருக்கிறது? அது மாத்திரமல்ல, தேவன் அந்த இருபுறம் கருக்குள்ள பட்டயத்தை எப்போ உபயோகப்படுத்துவார்னு நீங்கள் பார்க்குறீங்களா? அந்தி கிறிஸ்தன்று அழிந்து மாட அன்பர் அமைசுவே ஜெயம் சிறக்க வாயில் இருபுறம் கருக்குள்ள வாளால் நெருப்பாக யுத்தம் செய்வார். இந்த பரிசுத்த ஓய்வு நாளில் அவரை உயர்த்த துதி உங்கள்கிட்ட இருந்ததுன்னா, பரிசுத்தவான்களாகிய உங்களுக்கு அவர் இருபுறம் கருக்குள்ள பட்டயத்தையும் தருவார். Thank you for watching. God bless you.